guys, welcome to the channel. I already completed the aromaticity topic and gave the link in the descriptions. Now the next topic is stereochemistry. I can't complete the whole stereochemistry within the one chapter. That's why I plan to split the stereochemistry into many videos. And the last video is completely made for the PYQs. After finishing the chapter, I will upload the PYQ on this chapter. ஏன்னா பிவைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம கடைசியாக சாப்டர் முடிச்சுட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்கங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எதை பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு கன்வர்ஷனை பார்க்கலாம். கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளையிங் வெஜ், ஷாஹாஸ், நியூமேன், ஃபிஷர். ஃப்ளையிங் வெஜ்லேருந்து எப்படி ஷாஹாஸ் போகிறது, ஷாஹாஸ்லேருந்து எப்படி நியூமேன் போகிறது, நியூமேன்லேருந்து ஃபிஷர் எப்படி போகிறது. ஏன்னா கன்வர்ஷன்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கன்வர்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாட் ஆர் கன்ஃபிகரேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் என்ன, கன்ஃபிகரேஷன் என்னங்கிறதையும் பார்க்கலாம். பிகாஸ் கன்ஃபிகரேஷன்லேயும் எனன்ஷியோமர் இருக்குது, கன்ஃபர்மேஷன் எனன்ஷியோமர்ஸ்னு இருக்குது. ஸோ அப்படின்னா கன்ஃபர்மேஷன்னா என்ன, கன்ஃபிகரேஷன் என்னங்கிறத டீட்டெயிலாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நம்ம அப் டவுன்னு போடும்போது வெஜ் அண்டு டேஷ் ரெண்டையுமே வந்து ஒன் சைடு தான் போடணும். அதே மாதிரி டவுன் வரும்போது வெஜ் டேஷ் ரெண்டையுமே வந்து கீழே தான் போடணும். சப்போஸ் வெஜ் மேலே போட்டு டேஷை கீழே போடுறது, அது ரெண்டையுமே வந்து வெஜ் டேஷ் ரெண்டையுமே கீழே போடுறது, இதெல்லாம் வந்து டோட்டலி ராங். ஒன்றா வந்து அப்பாக இருந்தால் வெஜ் டேஷ் ரெண்டுமே அப்பில் தான் இருக்கணும். அதே மாதிரி டவுனாக இருந்தால் வெஜ் டேஷ் ரெண்டுமே வந்து டவுனில் தான் இருக்கணும். அப்புறம் CH3 வந்து சேம் வெஜ்லேயே இருந்ததுன்னா அது வந்து சேம். சப்போஸ் ஒன்று வெஜ்ஜு ஒன்று டேஷ்லேயே இருந்ததுன்னா அது வந்து ஆன்டி. இவ்வளோ தான் வந்து பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கன்ஃபர்மேஷனாக என்ன, கான்ஃபிகரேஷனாக என்னங்கிறத பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன். தட் மீன்ஸ் ஒரே இதே இந்த மாலிகுலையும் எடுத்துக்கலாம், இந்த மாலிகுலை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த CH3 வச்சுட்டு இந்த CH3 பாண்டை வச்சு இவங்க 3 பேர்த்தையும் ரொட்டேட் பண்ணுறது, அதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். இவங்க 3 பேர் வந்து ரொட்டேட் பண்ணுறது தான் வந்து கன்ஃபர்மேஷன். இந்த CH3 பாண்ட் அப்படியே இருக்கும், மிச்சம் இருக்க அந்த 3 பாண்டையும் ரொட்டேட் பண்ணுறது தான் கன்ஃபர்மேஷன். ரொட்டேட் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்கும், இந்த கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஆர் நாமன் கல்ச்சரில் இருந்ததுன்னா எண்ட் ஆகி ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஆர் நாமன் கல்ச்சரில் தான் இருக்கும். இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 இது வந்து எஸ்ல இருக்குது, இது வந்து 1 2 3 இந்த ஆரில் தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் வெஜ்ஜில் வந்து ஹெச் இருக்குது, லீஸ் டேபிள் வந்து வெஜ்ஜில் இருக்கும்போது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக வரும். அப்போ இது வந்து எஸ் சொன்ன மாதிரியே. இப்போ இப்படி ஆர்னா ஆரில் வரணும், எஸ்னா எஸ்ல வரணும். அதே மாதிரி இது எஸ்ல வந்துருக்கு, ஸ்டார்டிங் எஸ் எண்டிங்கும் எஸ். இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். கான்ஃபிகரேஷன் சேம் அதே மாலிகுலை எடுத்துக்கலாம். கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாண்ட்ஸையும் அப்படியே வச்சுக்குவோம். இந்த 2 மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் ஆக போகிறது, வேறு எதுவும் இன்டர்சேஞ்ச் ஆகாது. இந்த 2 மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ இது அப்படியே தான் அதே பிளேஸில் தான் இருக்கும், இதுவும் அதே பிளேஸில் தான் இருக்கும். இது மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. இங்கே ஹெச் வந்துடும், இங்கே டி வந்துடும். இது நம்ம கான்ஃபிகரேஷன் செக் பண்ணால் 1 2 3 இது வந்து ஆர் கான்ஃபிகரேஷனுக்கு 1 2 3 இது வந்து ஸ்ட்ரைட் ஆர்னு தான் சொல்ல வரும். பட் ஆனால் இது எஸ் கான்ஃபிகரேஷனில் வரும். ஸோ இங்கே வந்து எப்படின்னா கன்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்ணில் வந்து எஸ் வரும், ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்ல வரும். சப்போஸ் எஸ்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரில் வரும். இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன். கன்ஃபர்மேஷன்னா என்ன, ஒரு பாண்டை வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 3 பாண்டையும் ரொட்டேட் பண்ணுறது. அதே கான்ஃபிகரேஷனாக 2 பாண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 2 பாண்ட்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுறது தான் வந்து கன்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் கன்ஃபிகரேஷனில் இருக்கிற இன்னொரு காம்பவுண்ட்ஸை பார்க்கலாம். நம்ம நியூமேனையே எடுத்துக்குவோம். இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச். இப்போ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் படி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் படி ரொட்டேட் பண்ணால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோ, பேக்கில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். பேக்கில் இருக்கிறத மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு வரதை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் சேம் அப்படியே எந்தெந்த பிளேஸில் இருக்குதோ அந்தந்த பிளேஸில் அப்படியே தான் இருக்கும். இது மட்டும்தான் ரொட்டேட் ஆகிருப்போது. CH3 இந்த சைடு இருந்தது இந்த சைடு வந்துருக்க போகுது, இந்த சைடு இருந்தது இந்த சைடு வந்துருக்க போகுது, அவ்வளோதான். இதை பார்க்கறதுக்கு அப்படியே டிக்டோவாக இதோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் இது வந்து கன்ஃபர்மேஷன் எனன்ஷியோமர்ஸ்
இதை வந்து கன்ஃபர்மேஷன் எனான்சியோமர் இருப்பாங்க. ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட மிரர் இமேஜாட் இருக்குது. ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் எனான்சியோமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேயே இதே காம்பவுண்டை ஒருவேளை CH3 வந்து மேலே பிளேஸ் ஆயிருந்ததுன்னா, சேம் அதே ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்குவோம். CH3 இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருந்ததுன்னா, இப்போ இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது, ஏன்னா நம்ம அதை ரொட்டேட் பண்ண போகிறதில்ல. பேக்கில் இருக்கிறது தான் ரொட்டேட் ஆகிருக்க போகுது. அப்போ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நம்ம CH3 வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க ஹெச்சும் அப்படியே தான் இருக்குது. இதை பார்த்தா அதை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து டயாஸ்டீரியோமஸ் சொல்லுவோம். அப்போ இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் டயாஸ்டீரியோமஸ். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும், ரொட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அது ஒரு மிரர் இமேஜாக வந்ததுன்னா அது கன்ஃபர்மேஷன் எனான்சியோமஸ். சப்போஸ் ரொட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட்ஸாக இருந்ததுன்னா டயாஸ்டீரியோமஸ்ன்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் கன்ஃபர்மேஷன் எனான்சியோமஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் டயாஸ்டீரியோமஸ். இப்போ இன்னொரு காம்பவுண்ட்ஸை எடுத்துக்குவோம். CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு H. இதை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த ரெண்டு பிளேன்ஸை வந்து அப்படியே வச்சுக்கலாம். பேக்கில் இருக்க இந்த ரெண்டை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். இங்கே ஒரு CH3, H, இங்கே OH, இங்கே CH2, CH3. இதை பார்க்க அப்படியே டிக்டோவாக அதோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கா அப்படின்னா இது வந்து எனான்சியோமர். இதுதான் வந்து கான்ஃபிகரேஷனல் எனான்சியோமர். ரெண்டு பிளேன்ஸை மட்டும்தான் நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம், ரெண்டு பிளேன்ஸை வந்து அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னாவே வந்து இது கான்ஃபிகரேஷனல், அதோட மிரர் இமேஜாக இருக்குது அப்படின்னா இது எனான்சியோமர். இன்னும் நெக்ஸ்ட் காம்பவுண்டை பார்க்கலாம். CH3H, இங்கே ஒரு CH3H, இங்கே அதே மாதிரி இதை ஃபுல்லாக அப்படியே இந்த ரெண்டு பாண்டையும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பாண்ட்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே CH வந்துடும், இங்கே H வந்துடும். இதை பார்க்க அதோட டயாஸ்டீரியோமஸ் மாதிரி இருக்குது, கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் ஏ கான்ஃபிகரேஷனல் டயாஸ்டீரியோமஸ். இவ்வளோதான் வந்து கன்ஃபர்மேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன். கன்ஃபர்மேஷன்னா வந்து சிங்கிள் பாண்ட்ஸை வச்சு மிச்சம் மூணையும் ரொட்டேட் பண்ணுறது. கான்ஃபிகரேஷன்னா வந்து ரெண்டு பாண்ட்ஸை வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டையும் வந்து ரொட்டேட் பண்ணுறது. இவ்வளோதான் கன்ஃபர்மேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன். நான் கன்வர்ஷன்ஸை பார்க்கலாம். சாஹாஸ் வந்து நியூஹானுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை பார்த்துடலாம். சாஹாஸில் இதுதான் வந்து ஃப்ரண்ட், இந்த சைடு வரது வந்து ஃப்ரண்ட்லேயும் இந்த சைடு வரது வந்து பேக்லேயும் வரும். பேக் சைடில் வந்து இந்த சைடில் வரது வந்து ஃப்ரண்ட்லேயும் இந்த சைடு வந்து பேக்லேயும் வரும். இவ்வளோதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சாஹாஸ்க்கு. இப்போ இந்த காம்பவுண்டை வந்து நம்ம நியூமேனாக கன்வெர்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க கார்பனை ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் இருக்க கார்பனை பேக்லேயும் ஃபிக்ஸ் பண்ணால் போகுது. ஃப்ரண்ட்டில் இருக்க கார்பனுக்கு மேலே F, இந்த சைடு H, இந்த சைடு Cl. ஸோ அப்படியே எடுத்து அப்படியே டிக்டோவாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து சாஹாஸ் டு நியூமேன். ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சாஹாஸ் டு ஃபிஷர் போகலாம். சாஹாஸ் டு ஃபிஷர்னால் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்மளால் இப்படி இருக்கும்போது கன்வெர்ட் பண்ண முடியாது. நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து சேம் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த எண்டில் இருக்கிறது இங்கே கீழே வரும், இந்த எண்டில் இருக்குது இந்த சைடு கீழே வரும், இந்த எண்ட் இருக்குது அப்படியே ஆப்போசிட் எண்டில் மேலே போகும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எதுவுமே பண்ணல, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது இங்கே என்ன இருக்குது, F, இங்கே D, இங்கே Br. இங்கே மேலே இந்த F இங்கே வந்துடும், இங்கே D வந்துடும், இங்கே Br வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஈஸியாக ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன். இங்கே வந்து F ரைட்டில் இருக்கிறத ரைட்லேயும் லெஃப்டில் இருக்கிறத லெஃப்ட்லேயும் அது ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே மேலே Br, ரைட்டில் D, லெஃப்டில் வந்து F. இவ்வளோதான் வந்து சாஹாஸ் டு ஃபிஷர். என்ன சாஹாஸ் வந்தும்போது ரெண்டும் வந்து சேம் சைடாக இருக்கணும். அப்போ தான் ரெண்டு சைடு கார்பனும் சேம் சைடாக இருக்கணும். அப்போ தான் ஃபிஷருக்கு கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட்டு நியூமேன் டு ஃபிஷர் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நியூமேனை வந்து நம்ம சாஹாஸை கன்வெர்ட் பண்ணணும். Cl, இங்கே F, இங்கே D, இங்கே Br. இப்போ
இப்போ நமக்கு சாகாஸ் கிடச்சிச்சு. இந்த சாகாஸை ஃபிஷர்மேனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அப்படின்னு என்ன பண்ணணும், இது ஆப்போசிட் எண், இது ஆப்போசிட் எண், இது ஆப்போசிட் எண். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது, பேக்கில் இருக்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. இங்கே பிஆர், இங்கே எஃப் ஆப்போசிட்டில் தான் வந்திருக்குது, எஃப்ஹெச்சிஎல். இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். இங்கே ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். எஃப், ரைட்டில் சிஎல், லெஃப்டில் ஹெச், மேலே பிஆர், ரைட்டில் டி, லெஃப்டில் எஃப். ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். இது நியூமேன் டு ஃபிஷர்னால் வந்து ஃபஸ்ட்டு நியூமேன்லேருந்து நீங்கள் ஷாகாஸ் போகணும். ஷாகாஸ்லேருந்து ஃபிஷருக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஷினை வந்து நம்ம ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷாகாஸில் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே எஃப், இங்கே ஹெச், இங்கே சிஎல். பேக் சைட் கார்பனில் இங்கே ஐ, இங்கே டி, இங்கே ஐ, இங்கே டி. இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேம் சைடில் கொண்டு போகணும். சேம் சைடில் கொண்டு போகணுன்னு என்ன பண்ணுவோம், இது இந்த சைடு ஆப்போசிட்டுக்கு, இந்த சைடு ஆப்போசிட்டுக்கும் இதை 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம். இந்த சைடு போச்சுன்னா இங்கே டி, இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே ஐ, கீழே வந்துச்சுன்னா சிஎல். இங்கே அப்படியே தான் ஃப்ரண்ட் கார்பன் அப்படியே தான் இருக்க போது, எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஃபிஷருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன், இது வந்து ஃபஸ்ட் கார்பன். இங்கே எஃப், ரைட்டில் இருக்கிறது ஹெச், லெஃப்டில் இருக்கிறது சிஎல், சென்டரில் இருக்கிறது சிஎல், இங்கே ரைட்டில் இருக்கிறது ஐ, லெஃப்டில் இருக்கிறது டி. இவ்வளோ தான் இந்த கொஷின். ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி கொடுத்தாலும் சரி, நம்ம கொஷினெல்லாம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் எப்படி கொடுத்தாலும் சரி நம்ம ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏக்கும் பிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம ஃபிஷராக கன்வெர்ட், ஏவை வந்து நம்ம ஃபிஷராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், இதை வந்து இந்த எண்டுக்கும், இதை வந்து இந்த எண்டுக்கும், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த எண்டுக்கு என்ன போகுது, ஐ போகுது. இந்த எண்டுக்கு டி போகுது. இந்த எண்டுக்கு ஹெச் போகுது. இங்கே எஃப், இங்கே சிஎல், இங்கே பிஆர். இப்போ இதை நம்ம ஈஸியாகவே ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன். ஃபஸ்ட்டு கார்பனில் கீழே இருக்குது பிஆர், ரைட் சைடில் இருக்குது சிஎல், லெஃப்ட் சைடில் இருக்குது எஃப், மேலே இருக்கிறது ஹெச், ரைட்டில் இருக்குது டி, லெஃப்டில் இருக்கிறது ஐ. இப்போ இதையும் இப்போ ஃபைனல் ஆன்சரையும் பி காம்பவுண்டையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கல. இதான் காம்பவுண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த காம்பவுண்டையும் இதையும் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது, ஹெச் அப்படியே தான் இருக்குது, பிஆரும் அப்படியே தான் இருக்குது, எஃப், சிஎல் அப்படியே தான் இருக்குது. நடுவில் இருக்க ஐயும் டி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா ரெண்டு இது மட்டும் சேஞ்ச் ஆகுது, மிச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. இது சி கார்பன் அப்படியே வச்சுக்கோங்க. இதுவும் சேஞ்ச் ஆகலை, இந்த ரெண்டு பிளேன்ஸும் சேஞ்ச் ஆகலை, இந்த ரெண்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா இது என்னது, கான்ஃபிகரேஷன் ஐசோமர். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம், ரெண்டு பாண்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து கான்ஃபிகரேஷன் ஐசோமர்ஸ். சப்போஸ் ஐயும் டியும் மாற்றிட்டாங்க, அப்போ என்ன ஆகும், இந்த சைடு போயிடும், இந்த டி இந்த சைடு போயிடும். இப்போ ஐ இங்கே வந்துடும், டி இங்கே வந்துடும், இது அப்படியே இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். இப்போ இந்த காம்பவுண்டையும் பார்க்கும்போது எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஐடென்டிக்கல். சேமாக இருந்தால் அதை வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த டியும் ஐயும் ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகுது, இங்கே ஹெச்சு, இங்கே ஐ, இங்கே டின்னு ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகிருக்கு. இங்கே டி, இங்கே ஹெச்சு, இங்கே ஐ. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பாண்ட் ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகுது, சிங்கிள் பாண்ட் ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகிருந்தால் என்னது, அது வந்து கன்ஃபர்மேஷன்ஸ். இது இன்னும் ரீசெக் பண்ணணும்னு நினச்சோம்னா ரெண்டுமே வந்து ஆர் ஐசோமரில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. இங்கே 6 ஐசோமரில் தான் இருக்குது. இங்கேயும் 1, 2, 3. இங்கேயும் பார்க்கும்போது 6 ஐசோமரில் தான் இருக்குது. அப்படின்னாவே கன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக தெரியுது. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், ஃபுல்லாகவே வந்து ஒரு குயிக் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பேசியிருப்போம், கன்ஃபர்மேஷனை பேசியிருப்போம். நெக்ஸ்ட்டு கன்ஃபிகரேஷனை பேசியிருப்போம். கன்ஃபர்மேஷன் என்ன, ஒரே ஒரு பாண்டை வச்சுட்டு மிச்சம் 3 பாண்டையும் ரொட்டேட் பண்ணுறது. கன்ஃபிகரேஷனை என்ன, 2 பாண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மிச்சம் 2 பாண்ட்ஸை ரொட்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன்ஸை பார்த்துருப்போம், என்னென்னதெல்லாம் வந்து கன்வர்ஷன் பண்ண முடியும்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு சாகாஸை வந்து நியூமேனாக கன்வெர்ட் பண்ணுறது, ஈஸியாக அப்படியே எடுத்து கன்வெர்ட் பண்ணிடலாம். சாகாஸை வந்து ஃபிஷராக கன்வெர்ட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டுமே வந்து சேம் சைடாக இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம்.
ஃபைனலாக நியூமேனை வந்து ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சாகாஸ்க்கு மாற்றி சாகாஸை ஃபிஷருக்கு தகுந்த மாதிரி சேம் சைடாக மாற்றி தென் நம்ம ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கு. இதுதான் குயிக் ரீகால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் see in the next video.